வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் மாங்காய் கோசம்பரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு அருமையான கோசம்பரி ரெசிபி. இங்கே கர்நாடகாவில் வந்து செய்கிறப்போ ட்ரெடிஷ்னல் சாப்பாடு விருந்து செய்கிறப்போ இந்த கோசம்பரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து சவுத் இண்டியன் மீல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சவுத் இண்டியன் சாலடுன்னு சொல்லலாம். இதுக்கு செய்முறை தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கிளிமூக்கு மாங்காவை நல்லா கழுவிட்டு அந்த காம்பு நீக்கி சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோங்க. அம்மா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அந்த தோல் வந்து நீக்கலை. ஸோ அந்த தோல் வந்து அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து செமி ஸ்வீட் மேங்கோ, ரொம்பவும் பழுக்கலை, ரொம்பவும் காயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாங்காய் இது. நல்லா ஸ்வீட்டும் புளிப்பும் நல்லாயிருக்கும். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாங்காய் யூஸ் பண்ணோம் இந்த ரெசிபிக்கு. அந்த தோலில் தான் நிறைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு. நல்லா ஷார்ப் நைஃப் வச்சு சாப் பண்ணிவிடுங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் நைஃப் நீங்கள் கட் பண்ணுறப்போ. அந்த தோல் இல்லைன்னா கட் ஆகாது சீக்கிரமாக. பச்சைப்பயிரை வந்து ஒரு கப்பு நல்லா கழுவி 3 முறை நல்லா கழுவி ஊற வச்சுருக்காங்க. இந்த அரை மணி நேரத்தில் நல்லா ஊறி நல்லா பெருசாக இருக்கும். அந்நேரத்துக்கு வந்து நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்துட்டு நம்ம வந்து சாலட் இதில் தயார் பண்ணணும். இந்த பச்சை பயிறு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், 3 மடங்கு நல்லா பெருசாக ஊதிருக்கு. ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா இழுத்துட்டு நம்ம சாலடில் சேர்த்துக்கணும். பச்சை பயிறு வந்து ஒரு கப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். மாங்காய் பொடியாக நறுக்குன மாங்காய், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, கேரட் வந்து தோலெல்லாம் சீவி நல்லா திருவி வச்சுருக்கோம். பெருங்காயத்தூள், எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக உளுந்து, கடுகு தாளிக்கிறதுக்கு, தோலெல்லாம் சீவி கொட்டெல்லாம் நீக்கி வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பொடியாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தேவைப்படும் தாளிக்கிறதுக்கு. இப்போ முதல் வந்து நான் அந்த தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன பேனை வந்து மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த பேனை நல்லா காய வச்சுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து உளுந்தும் கடுகும் நான் சேர்த்துருக்கேன். இந்த உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுப்பு வந்து அணைச்சிட்டு அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்து எடுத்து இந்த தாளிப்பை ரெடியாக வச்சுக்க போகிறேன். இது சூடு கொஞ்சம் ஆறணும். இப்போ நம்ம அந்த கோசம்பரி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் வந்து அந்த இறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கினேன். நல்லா சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. ஒட்ட அந்த தண்ணியெல்லாம் இறுத்து வடிஞ்சிடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து சாலடை ரெடி பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப நீர்த்துக்கும் சாலடு. இப்போ இந்த பச்சை பயிர் நல்லா இருந்த பிற்பாடு அதில் வந்து நான் மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். கேரட் வந்து திருவினது சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காய், பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துருக்கேன். திருவி வச்சுருக்க தேங்காய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட போகிறேன். உப்பு வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தா போதும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்கோங்க. பிளாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ translated and posted in YouTube English. YouTube Englishோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த கோசம்பரியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து தாளிப்பு சேர்க்க வேண்டியது தான். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது நம்ம பரிமாறணும். இங்கே கர்நாடகாவில் பண்டிகைனா கண்டிப்பாக வந்து நம்ம இலை வந்து சாமிக்கு படைக்கிறப்போ இந்த கோசம்பரி இருக்கும். இதில் வந்து வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை. ஸோ இது வந்து சுவாமிக்கு இங்கே நிறைய பிராமின்ஸ் இங்கே படைக்குவாங்க. ஒருத்தர் வீட்டில் விருந்துன்னு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அந்த விருந்தில் கண்டிப்பாக இந்த கோசம்பரி இருக்கும். ஸோ கோசம்பரின்றது வந்து கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ். இது கண்டிப்பாக செய்வாங்க எல்லார் வீட்லேயும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். தாளிப்பு, உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்ததும் இதை நான் வந்து பரிமாறிட்டேன். ரொம்பவே ஒரு அருமையான மாங்காய் கோசம்பரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.